இயேசுவிலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித அந்தோணியாருக்கு நாம் ஏறெடுக்கும் மன்றாட்டுகளில் 5வது மன்றாட்டு இவ்வாறு சொல்கிறது: போர்த்துக்கல் நாட்டின் விண்மீனாகவும் ஒளியாகவும் திகழ்ந்தவரும் மிகுந்த புதுமை உள்ளவருமான புனித அந்தோணியாரே, நாங்கள் எங்கள் இறப்பு நேரத்தில் ஆன்மீக தூய்மையுடன் இருக்கவும் எங்கள் ஆன்மாவில் தூய ஆவியாகிய இறைவன் விண்மீன் ஒளியென இறங்கி எங்களை விண்ணுலகிற்கு கூட்டிக் கொண்டு போகும்படியும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்பார்ந்தவர்களே, இதிலே நாம் மிக முக்கியமாக பார்க்கின்ற ஒரு கருத்து, எங்கள் இறப்பு நேரத்தில் ஆன்மீக தூய்மையுடன் இருக்கவும். எங்கள் ஆன்மாவில் தூயாவியாகிய இறைவன் விண்மீன் ஒளியென இறங்கி எங்களை விண்ணுலகிற்கு கூட்டிக் கொண்டு போகும்படியாக. இப்போ இந்த 2 கருத்தும் ஒரே நோக்கத்துக்காக சொல்லப்படுவதுதான். அந்த கருத்தை தான் இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நன்மரண தயாரிப்பு என்பது பக்தி உள்ள விசுவாசிகள் ஒவ்வொருவருடைய வேண்டுதலாக எப்பொழுதுமே இருப்பது உண்டு. நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே நாம் நலமாக வாழ வேண்டும், வளமாக வாழ வேண்டும் என்ற எண்ணங்கள் எப்பொழுதும் நம்முடைய ஜபத்தை அது ஆக்கிரமித்து இருந்தாலும், நல்ல ஒரு கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் தங்களுடைய இறப்பு நேரத்தை பற்றி சிந்திப்பார்கள். அவ்வாறு சிந்திக்கும் பொழுது தாங்கள் நன்மரணம் அடைய வேண்டும், நல்ல தயாரிப்போடு இறக்க வேண்டும் என்பது அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு லட்சியமாக இருக்கும். புனித அந்தோணியாருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அவர் இறையியல் வல்லுனராக இருந்தார். இறை வார்த்தையிலே மிகவும் தேர்ச்சி பெற்ற ஞானியாக இருந்தார். பிரான்சிஸ்கன் சபையினுடைய துறவியாக இருந்தார். ஒரு துறவியாக அவர் ஏழ்மை, கற்பு, கீழ்ப்படிதல் என்ற புண்ணியங்களை தனது வாழ்க்கையிலே அவர் கடைபிடித்து வாழ்ந்தார். உலகத்தை துறந்து இறைவனையே தனது ஒப்பற்ற செல்வமாக கருதி அதை செயல்படுத்தி வாழ்ந்தார். பாவிகளுடைய மனமாற்றத்திற்காக கடுமையான நோன்புகளை, ஒருத்தல்களை அவர் ஏற்றார். இறைவார்த்தையை எல்லா சூழ்நிலையிலும் அவர் வல்லமையோடு போதித்தார். பல பாவிகள் மனம் திரும்புவதற்கு காரணமானார். தனது இறைவன் தனக்கு கொடுத்த புதுமைகள் செய்யும் வரத்தினால் மக்களை உண்மை இறைவனை காண்பதற்கு வழியானார். அவர் தனது 35வது வயதிலே ஜூன் மாதம் 13ஆம் தேதி அவர் மிகவும் நோயுற்ற நிலையிலே அவரை ஓய்வுக்காக அவர்களுடைய ஒரு மடத்திற்கு அழைத்து செல்லும் பொழுது தனது இறப்பு வேளை நெருங்கி வந்துவிட்டது என்று உணர்ந்த அவர் அவர்களை நிற்க சொல்லி, இதோ நான் ஆண்டவரை பார்க்கிறேன் என்று சொன்னார். அந்த நேரமே அவர் உயிர் துறந்தார். அன்பார்ந்தவர்களே, ஒரு பரிசுத்த நிலையிலே அவர் இறைவனை சென்றடைந்தார். அதனால்தான் அடுத்த ஓராண்டுக்குள்ளதாக அவருக்கு புனிதர் பட்டமும் கொடுக்கப்பட்டது. இப்படி ஒரு தூய வாழ்வு வாழ்ந்ததால் தான் அவரை, போர்த்துக்கல் நாட்டிலே பிறந்த அவரை போர்த்துக்கல் நாட்டின் விண்மீனாகவும் ஒளியாகவும் திருச்சபை போற்றுகிறது. தானியேல் புத்தகம் 12வது அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம்: ஞானிகள் வானத்தின் பேரொளியாகவும் பலரை நல்வழிக்கு வழி நடத்தியவர்கள் விண்மீனாகவும் துலங்குவார்கள். அவர்கள் என்றென்றைக்கும் வானத்திலே அவர்கள் பிரகாசிப்பார்கள் என்று நாம் வாசிக்க கேட்கிறோம். அவ்வாறு பார்க்கும் பொழுது போர்ச்சுகல் நாட்டிலே வாழ்ந்த புனித அந்தோணியார் பாவிகளுடைய மனமாற்றத்திற்காக கடுமையாக உழைத்து இறைவார்த்தையை போதித்து மக்கள் மனமாற்றத்திற்காக உழைத்த அவர் நிச்சயமாக விண்மீனாகத்தான் இருக்கிறார்.
இருளிலே ஒளிருகின்ற விண்மீனாக இருக்கிறார். அவரை பார்த்து நாம் அவர் அடைந்த அந்த ஒரு நல்ல மரணத்தை நாமும் அடைய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நான் தொடக்கத்திலேயே சொன்னேன், நன்மரணத்திற்காக ஜெபிப்பது என்பது நல்ல கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவருடைய ஒரு முக்கிய செயலாகத்தான் இருந்திருக்கிறது. அது ஏன் இறுதி அருள், இதை இறுதி அருள் என்று சொல்வார்கள். இறக்கின்ற நேரத்திலும் நம்முடைய விசுவாசத்திலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, திருச்சபை பாரம்பரியத்திலே ஒரு கதை ஒன்று உண்டு. கிபி 320 ஆண்டிலே வாழ்ந்த லிசனியஸ் என்ற அரசனுடைய காலத்திலே நடந்த வேத கலாபனையில் ரோமை படை வீரர்கள் 40 பேர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை கைவிட்டு அவர்கள் தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று சொல்லப்பட்ட பொழுது அவர்கள் யாரும் கிறிஸ்துவை மறுதலிக்க தயாராக இல்லை, செபாஸ்தே என்ற இடத்திலே. எனவே என்ன செய்தார்கள், அந்த 40 பேரையும் அவர்களுடைய மேலுடைய முழுவதையும் அகற்றிவிட்டு கடும் குளிரிலே பனியிலே அவர்களை நிற்க வைத்தார்கள். உறைந்து செத்து போகணும், அல்லது கிறிஸ்துவை மறுதலித்தால் பக்கத்திலேயே நல்ல கதகதப்பான தண்ணீரை வைத்திருக்கிறார்கள். அப்போ நீங்கள் கிறிஸ்துவை மறுதலித்து விட்டு போய் நல்ல சுடுதண்ணியில் குளித்து உயிரை காப்பாற்றிட்டு போகலாம். இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்ட பொழுது 40 பேருமே நாங்கள் கிறிஸ்துவை மறுதலிக்க மாட்டோம் என்று சொல்லி 40 பேரும் தீவிரமாக இருந்தார்கள். அப்பொழுது அங்கு அவர்களை காவல் செய்வதற்காக ஒரு படை வீரனும் நின்று கொண்டிருந்தார். நேரம் செல்ல செல்ல ஒரு படை வீரன் இந்த குளிரின் கொடுமை தாங்காமல் அவன் என்ன செய்தான், அந்த 40 பேரிலிருந்து பிரிந்து நான் வாழ வேண்டும் என்று சொல்லி அவன் உடனடியாக அவர்களிடம் நான் கிறிஸ்துவை நான் மறுதலிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு எழுந்து வந்தானான். வந்து அந்த குளிரிலிருந்து வந்த அவன் உடனே தண்ணீர் ஊற்றி குளிக்கும் பொழுது அவன் அப்படியே மூர்ச்சையாகி செத்து போனான். இதை பார்த்து கொண்டிருந்த அந்த படை வீரனுக்கு ஒரு காட்சி தோன்றியதாம். விண்ணகத்திலிருந்து 40 கிரீடங்கள் இறங்கி வருகிறது. அந்த கிரீடங்கள் அங்கே தங்களுடைய உயிரை கிறிஸ்துவுக்காக கொடுக்க காத்திருந்த ஒவ்வொருவர் தலைமீதும் இறங்கியதை அவன் பார்க்கிறான். ஒரு கிரீடம் மட்டும் அப்படியே அந்தரத்திலேயே இருக்கிறது. அப்பொழுது அதை பார்த்த அந்த படை வீரன் தான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேன், நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிவிட்டு அவன் தனது மேலுடையை கழற்றிவிட்டு அந்த 40 பேரில் ஒருவனாக அவன் போய் சேர்ந்து கொண்டான். அவன் தன் உயிரை கொடுத்தான். ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த 2 பேருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒருவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்காக உயிரை கொடுக்க வேண்டும் என்று போகிறான். ஆனால் கடைசி வரை அவனால் அதிலே நிலைத்து நிற்க முடியவில்லை. ஆனால் இன்னும் ஒருவன் அதை பார்த்து கொண்டிருந்தவன் அந்த அவர்களுடைய அந்த வேத சாட்சியத்தினுடைய மகிமையை அவன் காணக்கூடிய பாக்கியத்தை கடவுளுடைய அருளால் பெறுகிறான். எனவே அவன் தனது உயிரை துச்சமென மதித்து அந்த 39 பேரோடு தன்னையும் சேர்த்து கொண்டு 40வது ஆளாக அவன் உயிர் துறந்ததை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, புனிதர்களுடைய வாழ்க்கையிலும் இந்த கடைசி நேரத்திலே மிகப்பெரிய மனப்போராட்டங்கள் நிகழ்ந்ததையும் கூட நாம் பார்க்க முடிகிறது. குழந்தை தெரேசம்மா, புனித பெர்னதத்தம்மா அவர்களுடைய வாழ்க்கையில் கூட அந்த கடைசி நேரத்திலே மிகப்பெரிய மனப்போராட்டங்களை அவர்கள் சந்தித்ததாக அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்லுகிறது. நாம் வாழ்கின்ற இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கடைசி காலகட்டத்திலே நாம் நல்ல அருள்நிலையில் இருக்க வேண்டும். அது இறையியல் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், நான் எல்லாம் பண்ற பாவத்தெல்லாம் பண்ணிட்டு கடைசி நேரத்தில் நான் ஜெபமாலை கையில் எடுத்துக்குவேன். அப்படி என்றால் அது நடக்காத காரியம். ஒரு மரம் எந்த பக்கம் சாய்ந்து இருக்கிறதோ அந்த பக்கம்தான் கீழே விழும். அப்படியே இந்த பக்கம் சாய்ந்து இருக்கிற மரம் மறு திசையில் போய் விழுவது என்பது இயலாத காரியம். அப்போ நம்முடைய ஆன்மா யாருக்காக ஏங்கி இருக்கிறது என்பது மிக முக்கியமானது. அந்த அருள்நிலையிலேயே இறக்க நாம் இறைவனுடைய அருளை வேண்டுகிறோம். இதனால்தான் ஒவ்வொரு நாளும் இந்த மாலை ஜெபம் என்று உங்கள் பங்கு ஆலயங்களிலே மாலையிலே ஜெபிப்பார்கள். அதை எத்தனை பேர் காது கொடுத்து கேட்டிருக்கிறீர்கள் என்று தெரியாது. அதிலே கடைசியிலே இயேசுவே
மரியே சூசையப்பரே, என் இதயத்தையும் ஆன்மாவையும் உங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன். இயேசுவே மரியே சூசையப்பரே, என் இறுதி வேளையில் எனக்கு உதவி செய்யுங்கள். இயேசுவே மரியே சூசையப்பரே, உங்கள் அன்பில் அமைதியாக ஒரு நாள் நான் உயிர் விடுவேனாக என்று ஒவ்வொரு நாளும் பங்கு ஆலயங்களிலே இந்த ஜெபம் ஜெபிக்கப்படுகிறது. எனவே அந்த ஜெபம் ஜெபிக்கப்படும் பொழுது நம்முடைய உள்ளமும் அந்த ஜெபத்தோடு ஒன்றித்திருப்பது மிக மிக முக்கியமானது. அதே போல நாம் அனுதினமும் ஒவ்வொரு நாளும் நமது ஜெபமாலையிலே சொல்லுகிறோமே மங்கள வார்த்தை ஜெபம், அதில் என்ன கடைசியில் மாதாவிடம் ஜெபிக்கிறோம்? எங்கள் மரண வேளையில் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று நாம் ஜெபிக்கிறோம். புனித சூசையப்பரிடம் நாம் யாருக்கு எதற்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம்? நன்மரணத்திற்காக நாம் ஜெபிக்கிறோம். ஏனென்றால் சூசையப்பர் மிக பாக்கியமான ஒரு மரணத்தை அடைந்தவர். இயேசுவின் மடியிலே மாதாவினுடைய உடனிருப்பிலே அவர் தனது கண்களை மூடினார். இந்த பாக்கியம் நமக்கும் கிடைக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது, நாம் மேலிருந்து பிறக்க வேண்டும், மறுபடியும் பிறக்க வேண்டும். நாம் எல்லாம் இந்த மண்ணகத்திலே கீழிருந்து பிறந்தவர்கள். அப்ப நாம் மேலிருந்து பிறக்க வேண்டும் என்றால், ஆவியால் வழிநடத்தப்பட வேண்டும் என்றால், நாம் இயேசுனுடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து வாழ வேண்டும். அந்தோனியார் வெறும் வார்த்தையை போதித்தவர் மட்டுமல்ல, அந்த வார்த்தையை வாழ்ந்தவர். வெறும் போதனை மட்டுமல்ல, வாழ்ந்தவர். எனவேதான் இன்று நமக்கு அறிவுறுத்தப்படுவது நற்செய்தியை வாழ வேண்டும். அன்பார்ந்தவரே, அதற்கு முதல்ல நற்செய்தி கேட்க வேண்டும். நற்செய்தியை கேட்க வேண்டும். நமக்கு எல்லா விஷயங்களும் நல்லா ஜோக்கு சொல்லும்போது காது கேட்கறதுக்கு இனிமையா இருக்கு, கதை சொல்லப்படும் பொழுது கேட்கறதுக்கு இனிமையா இருக்கிறது. ஆனால் இறைவார்த்தையை சொல்லும் பொழுது தூக்கம் வருகிறது, அல்லது கவன சிதறல் வருகிறது, அல்லது இதைவிட இன்ட்ரெஸ்டாக வாட்ஸ்அப் செய்திகள் நமக்கு ஆர்வத்தை தருகிறது, அல்லது ரீல்ஸ் நமக்கு ஆர்வத்தை தருகிறது. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு பாருங்கள், நிறைய பிள்ளைகள் மன கோளாறுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள், மன வியாதிக்கு காரணமாகி கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளுடைய புத்தி மாறி கொண்டிருக்கிறது, பிள்ளைகளுடைய திங்கிங் கெப்பாசிட்டியே மாறுகிறது. ஒரு ரீல்ஸை பார்க்கிறார்கள் என்றால் என்ன ஆகிறது? அப்படி டிஸ்கனெக்டட் ஐடியாஸ். இது நீங்க பிள்ளை பெற்றோர் என்ன நினைக்கிறாங்க? செல்ல பிள்ளை கையில கொடுத்துட்டா அது கம்முன்னு பார்த்துட்டு இருக்குது அப்படிங்கிற. ஆனால் கம்முன்னு அது மூளையில வேலை செய்யுது, தப்பா வேலை செய்யுதுங்கிறத மறந்துடுறீங்க. திடீர்னு பார்த்தா ஒரு சந்தோஷமான ஒரு ரீல்ஸ், அடுத்த செகண்ட் இப்படி தள்ளினா துக்கமானது, அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அடுத்தது இத்தாலியில் இருக்கும், அடுத்தது தள்ளினீங்கன்னா லோக்கல்ல இருக்கும், அடுத்தது தள்ளினீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கும். எல்லாமே டிஸ்கனெக்டட். ஒரு நல்ல திங்கிங், ஒரு லைன் ஆஃப் திங்கிங் என்று சொல்லுவார்கள், அது எல்லாமே இல்லை. அப்படித்தான் இன்றைக்கு இந்த சமுதாயமானது வளர்ந்து கொண்டிருக்கிறது. மிக மோசமான ஒரு நிலை. அப்படி இருக்கும் பொழுது நாம் இறை வார்த்தையை கேட்பதற்கு நம்மளுக்கு ஈடுபாடு இருப்பது இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் மிக தெளிவாக நிக்கோதேமுக்கு சொல்லுகிறார், இந்த மண்ணகத்தை சார்ந்த விஷயங்களை சொல்லும் போதே உங்களுக்கு என்னது, இதை நீங்க ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ இந்த செல்போனை பத்தி நான் சொல்றேன், இதையே எத்தனை பேர் ஏத்துக்க போறாங்க? இப்போ உங்கள்கிட்ட நான் எதை பத்தி பேசிட்டு இருக்கிறேன்? நன்மரண தயாரிப்பு, ஆன்ம விடுதலை, நாம் இறைவனை சென்று சேர வேண்டும், அதற்காக ஒவ்வொரு நாளும் நாம் தயாரிக்க வேண்டும். நமக்கு இப்போ என்ன தெரியுமா? அந்தோனியாற்ற வந்தோம், நாம் இப்போ எதுக்காக வேண்ட வந்தோம்? கடன் பிரச்சனை தீரணும், நல்ல ஒரு மாப்பிள்ளை கிடைக்கணும், அல்லது இந்த உடல் வியாதி, உடம்புல இருக்கிற கேன்சர் கட்டி மறையணும், அல்லது எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும். இதுக்கு ஏதாவது வழி இருக்குதா? அதை ரெடிமேடாக சொன்னால் அதுக்கு ஒரு மாலை வாங்கி போடணுமா, அல்லது 10 ரூபா உண்டியில் போடணுமா, அல்லது ஒரு தாயத்தை கட்டணுமா, ஒரு கௌரை கட்டணுமா, வேலை முடிஞ்சுதா, போயிட்டே இருப்போம். இதுதான், இப்படித்தான் நம்மையே நாம் ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் செய்துவிட்டு இதெல்லாம் நடந்துரும் என்று உங்களையே நீங்கள் முட்டாளாக்கி கொண்டிருக்கிறீர்கள். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? கடவுளையும் இறைவனுடைய அரசு கூறியவற்றையும் முதலில் தேடுங்கள், மற்றதெல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும்.
ஆக நாம் தேட வேண்டியது கடவுளையும் கடவுளுடைய அரசையும். அந்தோனியார் அதைத்தான் தேடினார். எனவே தான் இன்று நன்மரணம் அடைந்த அந்தோனியாரை பார்த்து நாமும் தூயாவியால் நிரப்ப பெற்று நாம் விண்ணகத்துக்கு வழிநடத்தப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய எல்லா வேண்டுதல்களை விட இந்த வடிவேல் சொல்றா இல்லையா, ஓப்பனிங் நல்லா தான் இருக்குது, ஃபினிஷிங் சரியில்லை. நாம் எல்லாருமே தவ காலத்திலே நிறைய தவ முயற்சிகள்லாம் செய்தோம், அதெல்லாம் நல்லா தான் ஆரம்பித்தோம், இப்போ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆக நாம் எல்லாமே அந்தந்த நேரத்துக்கு ஏதாவது ஒன்று செய்துட்டு அப்படியே தாண்டி தாண்டி போயிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறோம். அப்படி எல்லாம் அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்தவ வாழ்வு, கிறிஸ்துவ வாழ்விலே there must be a consistency. நாம் நம்முடைய கொள்கைகளிலே, நம்முடைய இறைவார்த்தையை வாழுகிற அந்த வாழ்விலே நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். அதற்கு புனித அந்தோனியாருடைய அருத்துணையை கேட்டு இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அனைவரும் முழந்தாளிடுவோம். போர்த்துகல் நாட்டின் விண்மீனாகவும் ஒளியாகவும் திகழ்ந்தவரும் மிகுந்த புதுமை உள்ளவருமான புனித அந்தோனியாரே, நாங்கள் எங்கள் இறப்பு நேரத்தில் ஆன்மீக தூய்மையுடன் இருக்கவும், எங்கள் ஆன்மாவில் தூயாவியாகிய இறைவன் விண்மீன் ஒளியென இறங்கி எங்களை விண்ணுலகிற்கு கூட்டிக் கொண்டு போகும்படியும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெருக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமீன். இறைவன் புனித அந்தோனியாருடைய பரிந்துரை வழியாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.